இந்த ஊர்ல பொண்ணுங்களே கிடையாது. இந்த ஊர்ல பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணணும்னா கூட பக்கத்து ஊர்ல போய் பொண்ணுங்களை காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. இவனுங்களும் அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணை ஊருக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த ஊருக்கு வந்ததுமே இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம்னா நடந்துருது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுமே இவ சரியா இருக்காளான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. கொடுத்த காசுக்கு சரியான பொண்ணை தான் வாங்கியிருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே அவங்க 2 பேருக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு இவன் எழுந்திருச்சு அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்பா, இவ ஒரு பொண்ணே கிடையாதுப்பா, இவ ஒரு டிரான்சாக்சுவல்பா, நம்மளை ஏமாத்தி இவள நம்ம கிட்ட வித்துட்டாங்கப்பான்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட அவங்க அப்பாவும் இந்த பையனும் 2 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடிச்சிடுறாங்க. இந்த பொண்ணை வித்தவன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சைக்கிள் எடுத்துட்டு போகும்போது அப்ப அங்க ஒரு ஆள் வந்து, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, எனக்கு அது மாதிரி பொண்ணு அமைச்சு கொடுங்கன்னு கேக்குறான். இவனும் ரொம்ப கோவப்பட்டு அவனை திட்டி அமைச்சிடுறான். ஒரு பொண்ணை காசு கொடுத்து வாங்குறதே தப்பு, இதுல அவன் மேல கம்ப்ளைண்ட் வேற கொடுக்கலான்னு என்ன கூட்டிட்டு போறியேன்னு அவங்க அப்பாவை கத்துறான். அதனால இவனுங்க 2 பேருமே மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறானுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாப்பாடுனா செஞ்சு வச்சிருக்கா. அந்த பொண்ணு செஞ்ச சாப்பாடை இவனுங்க 2 பேர் சாப்பிட்டு பாக்குறாங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்கு. இவன் என்னதான் அந்த பொண்ணை வெறுத்தாலும் அந்த வீட்டுல செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இவங்கள நல்லா தான் பாத்துக்கிறா. நாங்க 2 பேரும் அடிக்கி நீ முன்னாடியே ஓடி இருக்கலாம்ல, ஏன் இன்னும் இங்க இருக்கேன்னு கேக்குறப்ப, நான் அடிய வாங்கிட்டு வெளியில ஓடுனாலும் என்ன பாத்துக்கிறதுக்கு வெளியில யாருமே இல்ல, நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த வேலையை நான் செஞ்சுட்டு நான் மூலையில கூட இருந்துப்பேன்னு சொல்றா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் இன்னமேலாச்சும் இந்த பொண்ணை நம்ம நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறான். அந்த பொண்ணை ஆசைப்பட்ட மாதிரியே இவனும் அந்த பொண்ணை தன்னோட மனைவியா நினைச்சு நல்லாவே பாத்துக்கிறான்.